எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்டமாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பெலாக்கா சுலபமான முறையில் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெலாக்கா வாங்கவே யோசிப்பாங்க. எதுக்காகன்னா அதில் உள்ள பால் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டிச்சோன்னா பசையாக ஒட்டிக்கிறோம். அந்த அருவாமனை, கத்தி, பாத்திரம், நம்ம கட் பண்ணுற இடம் அது எல்லாமேவும் கழுவுறதுக்கு சுத்தம் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இது பெரிய விஷயமே இல்லைங்க. கையில் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயை தடவிட்டு, நம்ம எந்த எண்ணெயாக இருந்தாலும் நல்லா கையில், அந்த கத்தியில், பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு அப்படியே இந்த காயை கட் பண்ணி தண்ணியில் அந்த டேப்பில் அந்த பால் எல்லாத்தையுமே கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணினோம்னா அந்த பசை ஒட்டாது, கையில் அருவாமனையில் ஒட்டாது. நான் ஆரம்பத்துலேயே எண்ணெயை தடவை மறந்துட்டேங்க. டக்குன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அருவாமனை வேறு சரியில்லை. நல்ல அருவாமனையாக இருந்தால் ஈஸியாக கட் பண்ணோம். அருவாமனை, கத்தி இதெல்லாமே நல்லா பதமாகவும் நல்லா இருந்துச்சுன்னா, அருவாமனை வாங்கி ரொம்ப வருஷமாயிருச்சுங்க. அதை விட மனசு இல்லாதனால புதுசு வாங்கவே இல்லை. அதில் கட் பண்ணவும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஈஸி தான். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி நம்ம சென்டரில் இருக்கிறது தான் நமக்கு தேவைப்படும். 2 சைடு இருக்கிறத நம்ம கட் பண்ணி கீழே போட்டுட்டு நம்ம பெரிய பீஸ் வேணும்னாலும் போடலாம், சின்ன பீஸாக வேணும்னாலும் போடலாம். நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். கறி குழம்பு மாதிரி வைக்கலாம். சிக்கன் 65 கிரேவி, சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்குங்க. ஒரு தடவை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து வாங்குவீங்க. இந்த சீசனுக்கு வரும்போது நம்ம வாங்கி சமைச்சாதான் அடுத்து நம்ம தேடினாலும் கிடைக்காது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் பார்த்திங்கன்னா இதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அந்த நான்வெஜ் சுவையில் நல்லாயிருக்கும். எனக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பிடிக்காதுங்க. எங்கள் சின்ன வயசில் நாங்களாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதில்ல. அதுக்கப்புறமா கம்பத்துக்கு போவோம் தான் அங்கே உள்ளவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கேரளா பக்கம் இல்லையா, அதனால் இந்த காய் சீசன் வரும்போது உழவர் சந்தையில் விற்பாங்க. அப்போ ரோட்டில் எல்லாம் விற்று இது பண்ணுவாங்களா, அப்போ வாங்கி எனக்கு இது கட் பண்ணவும் தெரியாது. அங்கே போய் தான் கட் பண்ணி பழகி சமைச்சு பழகி சாப்பிட்டு பழகினனால அந்த டேஸ்ட்டு விட மாட்டேங்குது. இன்னும் பகுதி வச்சுருக்கேன். பசங்களுக்கு நாளைக்கு சிக்கன் 65 மாதிரி செஞ்சு கொடுக்கணுங்க. அருமையாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி குழம்பு வச்சேன், நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு பிடிக்காது, நானும் மாமாவும் சாப்பிடுவோம். இருந்தாலும் என் பெரிய பையன் சாப்பிட்டான், சின்னவன் சாப்பிடல. நாளைக்கு சரி 65 மாதிரி போட்டு கொடுக்கலாமேன்னு பகுதி காய் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கட் பண்ணுறது. அருவாமனை அந்த மாதிரி இருக்குங்க. அதனால தான் அந்த பசையெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா எண்ணெயை தடவினாலே போதும். நம்ம சாதாரணமாக காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்றலாம். இந்த மாதிரி ஒரு தடவை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து சீசன் வரும்போது நீங்களே வாங்கி செஞ்சு சாப்பிடுவீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சா கை பட்டன் கொடுத்துருங்க. பை.